ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த திருமண சட்டம் 1955 படி 2 வகையான டிவோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கண்டஸ்டட் டிவோர்ஸ், இன்னொன்று வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ். மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில கணவன் மனைவிக்கு நிறைய வேறுபாடுகள் வருது, கருத்து வேறுபாடு வருது. அப்ப பிரியணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் உட்கார்ந்து பேசி கலந்து பேசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன, நம்மளுக்குள்ள என்னென்னலாம் குடுக்கல் வாங்கல் இருக்கு, அதெல்லாமே நம்ம உட்காந்து மியூச்சுவலா பேசி முடிவு எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு போகலாம். மியூச்சுவல் டிவோர்ஸ் எப்போ போகலாம்னா, திருமணமாகி 1 வருஷம் கழிச்சு தான் போக முடியும். அப்படி நம்ம போனாலுமே கோர்ட் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு பரஸ்பரம் ஏதாவது ஒரு பட்டுதல் வந்து மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ஒரு 6 மாதம் கூலிங் பீரியட்னு சொல்லுவாங்க, அது தருவாங்க. அந்த 6 மாதம்க்கு வந்து உங்களை வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க, தருவாங்க. நீங்க திருப்பி தொடர்ந்து வாழணும்னு நினைச்சா வாழலாம், அப்படி இல்லாட்டி அது மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு நீங்க வந்து 6 மாதம் காலம் கழிச்சு போகும்போது ஒரு டேட்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க.